இப்போ நம்ம ஒரு டால் செய்ய போகிறோம் உள்ளனில். அதுக்கு தேவையானது உள்ளன். ஃப்ளவர் செய்யறதுக்கு ரெட் கலரும் லீவ்ஸ் கலரும் எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் நம்ம பிங்க் கலரில் பூ தேவைப்பட்டால் அதுக்கு பிங்க் கலர் எடுத்துக்கலாம். பொம்மையோட தலைக்கு முடிக்கு ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணுறேன். இந்த கலரும் எடுத்துக்கலாம், இல்லை இந்த ப்ரௌனும் எடுத்துக்கலாம். எது வேணுமோ அது நம்ம இஷ்டம் எடுத்துக்கலாம். நான் இப்போ சாண்டல் கலர் எடுத்துருக்கிறேன் முகத்துக்கு. அது ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட்டு ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம மேஜிக் ரிங் போட்டு அதில் 6 எஸ்சி போடணும். இப்போ 6 எஸ்சி போட்டு சுருக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒன்றில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா 6 சங்கிலி போட்டு முடிச்சிட்டோம் ரவுண்டு. இப்போ ஒன்றுத்துலேயும் 2 நாட்டு போடணும். எஸ்சியே கொஞ்சம் டைட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு. இதில் ஒவ்வொரு சங்கிலியும் 2 போடணும். ஃபஸ்ட்டு 6, ரெண்டாவது லைனில் 12 வரும். பார்த்திங்கன்னா 12 நாட்டு போட்டுட்டேன். இது ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு போடுற இந்த நாட்டு இதில் போடக்கூடாது. அடுத்து நம்ம போட்ட ஃபஸ்ட்டு நாட்டில் எடுத்துன்னு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சங்கிலி போட்டுக்கணும். அதுலேயே ஒரு எஸ்சி போடணும். போட்டு அடுத்ததில் ஒரு எஸ்சி, இன்னொரு எஸ்சி. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் 1, ரெண்டாவதில் 2 நாட்டு. இதே மாதிரி 12 சங்கிலியும் போட்டுன்னு வந்திங்கன்னா 18 நாட்டு வரும். இப்போ 3 லைன் முடிச்சிட்டேன். அதாச்சும் 18 நாட்டு போட்டு முடிச்சிட்டேன். இப்போ திருப்பி 4வது லைனுக்கு ஒரு சங்கிலி போட்டு அதிலே ஒரு எஸ்சி பண்ணணும். அடுத்ததில் ஒரு எஸ்சி பண்ணணும். அடுத்த சங்கிலியில் 2 எஸ்சி போடணும் இன்க்ரீஸ் பண்ணி. இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போட்டிங்கன்னா 24 நாட்டு வரும். பார்த்திங்கன்னா 24 சங்கிலி போட்டு 3 எஸ்சி போட்டு முடிச்சிருக்கிறோம். அடுத்து 5வது லைனு. 5வது லைனுக்கு ஒரு சங்கிலி போட்டு அதிலே ஒரு எஸ்சி போடணும். இப்போ அடுத்ததில் ஒரு எஸ்சி, அடுத்ததில் ஒரு எஸ்சி, 3 எஸ்சி போட்டு அப்புறம் ஒரு இன்க்ரீஸ். இப்படி போட்டிங்கன்னா மொத்தம் 30 எஸ்சி வரும். இப்போ பார்த்திங்கன்னா 1, 2, 3 போட்டோம். அடுத்ததில் இன்க்ரீஸ் பண்ணி 2 எஸ்சி போடணும். இதே மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாக போட்டிங்கன்னா 30 எஸ்சி வரும். இப்போ பார்த்திங்கன்னா 5 லைன் முடிச்சிருக்கிறேன். 30 எஸ்சி முடிச்சிருக்கிறேன். இப்போ 6வது லைன்லேருந்து 10வது லைன் வரையும் இதே 30 எஸ்சி வரா மாதிரி லைனாக போட்டுட்டு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 6லேருந்து 10 வரையும் 30 எஸ்சி போட்டு முடிச்சிட்ருக்கிறேன். இப்போ அடுத்து 11 போடுறோம். 11வது லைனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுட்டு அதுலேயே ஒரு எஸ்சி போடுறோம். எஸ்சி, அடுத்ததில் ஒரு எஸ்சி, அதுக்கு அடுத்ததில் ஒரு எஸ்சி, 3 எஸ்சி போட்டு ஒரு டிக்ரீஸ் பண்ணணும். டிக்ரீஸ்னாக்கா கம்மி பண்ணணும். அதுக்கு அடுத்ததில் ஃபஸ்ட்டில் இருக்கிற இதில் ஒன்றுத்துலேயும்
அடுத்ததில் ஒன்றுத்தையும் எடுத்துட்டு நாட் போட்டு பார்த்திங்கன்னா 2 தேய்ச்சி போட்டோம். அடுத்ததில் சாதாரணமாக ஒரு நாட்டு 3 எஸ்சி ஒரு டிக்ரீஸ் இதே மாதிரி போட்டுட்டு வந்திங்கன்னா 24 நாட் வரும் இந்த லைனுக்கு. இப்போ நம்ம டிக்ரீஸ் பண்ணி 24 எஸ்சி வர மாதிரி பண்ணிட்டோம். அடுத்து 12வது லைன் போடுறதுக்கு ஒரு சங்கிலி போட்டுட்டு அதிலே ஒரு எஸ்சி, அடுத்ததில் ஒரு எஸ்சி, 2 எஸ்சி போட்டு முடித்தோடனே அடுத்து டிக்ரீஸ் பண்ணணும். இப்போ 3 நாட்டு வந்துடுச்சு. இப்போ அடுத்தது 2 எஸ்சி ஒவ்வொன்றுத்தில் ஒவ்வொன்று போடணும். அடுத்து ஒரு டிக்ரீஸ். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போட்டுட்டு வந்தீங்கன்னா 18 நாட்டு வரும். இப்போ நம்ம 12வது லைனு 18 எஸ்சி போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து 13வது லைன் வந்திருக்கிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சங்கிலி போட்டு அதே இதில் ஒரு எஸ்சி, அடுத்தது ஒரு டிக்ரீஸ், அடுத்து ஒரு எஸ்சி, அடுத்து ஒரு டிக்ரீஸ். நம்ம 13 லைன் போட்டு முடிச்சிட்டோம். இது 12 நாட்டு வந்திருக்குது. இப்போ இது உள்ள சில்க் காட்டன் வச்சு நம்ம பஞ்சு வச்சு நிரப்பணும். இது நிரப்பிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் சில்க் காட்டன் வச்சு ஃபுல்லாக நம்ம இது பண்ணி இப்போ அடுத்த லைன் போடுறதுக்கு ஒரு சங்கிலி போட்டுட்டு போட்டிருக்கிற இதில் முன்னாடி இந்த சங்கிலி மாதிரி இருக்கிறதுல பேக்கில் எடுத்து நாட் போடணும். அதே 12 எஸ்சி தான் போடணும், ஆனால் பின்னாடி இருந்து போடணும். பார்த்திங்கன்னா நான் பேக்கில் மட்டும் அந்த சங்கிலியில் பேக்கில் மட்டும் 12 எஸ்சி போட்டு முடிச்சிட்டேன். இப்போ அடுத்த லைன் போடணும். அதுக்கு இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு சங்கிலி போட்டு அதிலே ஒரு எஸ்சி. இப்போ எல்லா சங்கிலி மேலேயும் 2 இதுலேயும் விட்டு எடுத்து 12 எஸ்சி திருப்பியும் போடணும். இப்போ நான் 12வது இது எஸ்சியில் வந்து நிறுத்தியிருக்கிறேன். ஏன்னா இப்போ நான் வேறு கலரில் ஜாயின் பண்ணி போட போகிறேன். ஃப்ராக்குக்கு வந்து நான் லைட் பிங்க் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை ஜாயின் பண்ணணும். லைட் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் இந்த கலர் ஜாயின் பண்ணுறேன். இப்போ 12வது இதில் போட்டு இணைப்பு தையல் போட்டுருணும். ஸ்டிச் பண்ணுங்க. போட்டுட்டு இந்த ஒயிட்டை கட் பண்ணிடணும்.
உள்ளார இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து முடி போட்டுக்கலாம். அப்படியே உள்ளே நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும்ன்றதுக்கோசரம் முடி போட்டுக்கலாம். இப்போ பிங்க்கில் ஒரு சங்கிலி போட்டு போடணும். இப்போ இது ஷேப்புக்கு எக்ஸ்ட்ரா காட்டன் வேணும்னா கொஞ்சம் எடுத்து இப்போ பிங்க் கலரில் நம்ம எல்லாத்து மேலேயும் ஒவ்வொரு நாட் போட்டு 12 எஸ்சி எடுத்துகிட்டு வரணும். இந்த ஒயிட் வரலையும் 15 லைன் ஆகிருக்குது. இப்போ பிங்க்கில் 16, 17 2 லைனு 12 நாட்டு போட்டு முடிக்கணும். இப்போ நம்ம 2 லைன் போட்டு முடிச்சிட்டோம். பிங்க்கில் 12 எஸ்சி. இப்போ ஒரு இணைப்பு தையல் போட்டு முடிச்சுக்கிறேன். இப்போ அடுத்து ஒவ்வொன்றுத்துலேயும் 2 பண்ணணும். இப்போ 12 எஸ்சி 24 மாற்றணும். ஆனால் முன்ன பேக்கில் போட்டது இப்போ ஃப்ரண்ட்டில் போடணும். நாட்டு இந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் எடுத்து போடணும். 1 2 அதேமாரி இப்போ இந்த சங்கிலியோட பின்னாடி இது அப்படியே இருக்கணும். நாட்டு இது போடுறதுக்கு உதவும். இப்போ முன்னாடி இருக்கிறத மட்டும் எடுத்து 2 சங்கிலி போட்டுட்டு வரணும். இப்போ 12 எஸ்சி போட்டோம் இல்லையா, இப்போ 24 எஸ்சி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா 24 எஸ்சி போட்டு இந்த லைனை முடிச்சிட்டோம். அடுத்த லைன் போடும்போது ஒரு போட்டு அதிலே ஒரு எஸ்சி, அடுத்ததில் ஒரு எஸ்சி, ரெண்டு நாட் போட்ட பிறகு மூணாவது இதில் 2 எஸ்சி போடணும். இப்படி போட்டிங்கன்னா 32 நாட்டு வரும். 24 அடுத்தது 32. அது இந்த லைன் ஃபுல்லாக போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ நம்ம 32 நாட் போட்டேன். இப்போ இங்கே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த லைனை முடிச்சுக்கிறோம். அடுத்தது 20வது லைன் போடுறேன். அதுக்கு 2 சங்கிலி போடணும். போட்டு இதிலே ஒரு டபுள் நாட் போடணும். இதே மாதிரி இந்த 32 இதுலேயும் 32 இது கணக்கு கிடையாது. இது அப்படியே ஒவ்வொரு சங்கிலிலையும் ஒவ்வொரு நாட் போட்டு 32 டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துன்னு நிறுத்தணும். இது வெளியும் நம்ம சிங்கிள் நாட் போட்டிருப்போம். இதுக்கு மேலே டபுள் நாட்டு. இப்போ நான் இதில் 32 டிசி போட்டிருக்கிறேன் டபுள் ஸ்டிச்சு. இப்போ எடுத்துகிட்டு இதில் 2வது இதில் இணைப்பு தையல் போட்டுட்டு 2 சங்கிலி போட்டு இது வரையும் நம்ம 20 லைன் போட்டிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட் லூப் போட்டதில் பேக் லூப் இங்கே அப்படியே இங்கே இருக்கும். இதில் நம்ம இன்னொரு தையல் போடுவோம். இது நல்லா இப்படி தெரிகிற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம 21வது லைன் வந்துக்கிறோம். 2 சங்கிலி போட்டுட்டு அதுலேயே ஒரு டிசி போடணும். அடுத்ததுலேயும் ஒரு டிசி போடணும். அடுத்ததுலேயும் ஒரு டிசி போடணும். மொத்தம் 3 டிசி போட்ட பிறகு அடுத்தது இன்க்ரீஸ் பண்ணணும்.
டிக்ரீஸ்னால் ஒரே இதில் 2 தடவை போடணும். இப்போ பார்த்திங்கன்னா 21வது லைனில் 40 நாட்டு வரும் மொத்தம். இப்போ 21வது லைனு 40 நாட்டு போட்டு முடிச்சிருக்கிறேன். இப்போ 22, 23 இதே 40 நாட்லேயே வரணும். அதாச்சும் ஒரு சங்கிலி மேலே இன்னொரு நாட்டு, ஒரு சங்கிலி மேலே இன்னொரு நாட்டுன்னு ஒவ்வொரு நாட்டு மேலேயும் இன்னொரு நாட்டு வந்தாக்க 40 2 லைன் போடணும். இப்போ நம்ம 24வது லைன் போட போகிறோம். அது எப்படி போடணுன்னாக்க முதல்ல 3 டிசி இதிலே ஒன்று போட்டு அடுத்ததில் 1 அடுத்ததில் 1 3 போட்ட உடனே அடுத்தது டிக்ரீஸ் பண்ணணும். அது எப்படின்னா போட்டு எடுத்துட்டு திருப்பி அடுத்ததுலேயே 1 போட்டு எடுத்துட்டு இப்போ 3த்தையும் சேர்த்து ஒரு நட். இதுதான் டிக்ரீஸ். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போட்டுட்டு வரணும். இப்போ 24வது லைன் போட்டு முடிச்சிட்டோம். இது 32 நாட்டு வந்திருக்கோம். இப்போ அடுத்து 25வது லைன் போட போகிறோம். அதுக்கு இது 2 சங்கிலி போட்டு எடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டில் இந்த சங்கிலி மாதிரி இருக்கிறதுல நாட்டில் முதல்ல இருக்கிறதுல மட்டும் கொடுத்து வாங்கணும். ஃப்ரில் மாதிரி போடணும். அதனால் ஒரே சங்கிலியில் 3 நாட்டு போடணும். போட்டோம். இப்போ அடுத்தது போட போகிறோம். இந்த சங்கிலி மாதிரி இருக்கிறதுல ஃபஸ்ட்டில் இருக்கிறது மட்டும் கொடுக்கணும். கொடுத்து 3 நாட்டு இதே மாதிரி இந்த ரோப்பெல்லாம் போட்டுட்டு வரணும். இப்போ நம்ம இந்த ஃப்ரில் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து 2 சங்கிலி போட்டு உள்பக்கமாக எடுத்துன்னு இந்த ஃபஸ்ட்டு இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு திருப்பி 2 சங்கிலி போட்டு இப்போ திருப்பி எல்லாத்துலேயும் ஒவ்வொரு இதுலேயும் 3 நாட்டு போட்டு ஃப்ரீல மேல் பக்கமாக எடுத்துகிட்டு வரணும். போட்டோம். அடுத்த இதில் 3 இதே மாதிரி இந்த நாட்டு ஃபுல்லாக போட்டுட்டு வரணும். இப்போ நம்ம 26வது லைனு பேக் லூப்பில் உள்பக்கமாக இந்த ஃப்ரில் போட்டு முடிச்சிட்டோம். இதை நாட் போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஸ்டாண்டு பண்ண போகிறோம். அப்படியே இந்த இதில் திருப்பி விட்டுட்டிங்கனாக்க இங்கே நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது பேக்கில் போட்டுருந்தோம் இல்லைங்களா, அதில் எடுத்துக்கணும். இதே கலர் நூலே எடுத்துக்கணும். ஏதாவது ஒரு லூப்பில் 2 சங்கிலி போட்டு எடுத்துக்கணும். அதுலேயே ஒரு டிசி போடணும். அடுத்ததில் 2 டிசி போடணும், டபுள் நாட்டு.
அடுத்ததில் 1. இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக முடிக்கணும். இது 12 இருக்கும். இது 12ல் நம்ம போட்டோம்னா 18 நாட்டு வரும். இப்போ முதல் ரோ போட்டு முடிச்சுட்டு இப்போ 2வது ரோவுக்கு மேலே 2 சங்கிலி போட்டு எடுத்துக்கிறேன். அதுலேயே ஒரு டிசி போடணும். அடுத்து இதில் சங்கிலிலையும் ஒரு டிசி போடணும். அதுக்கு அடுத்ததில் இன்க்ரீஸ் பண்ணணும். 2 டிசி போடணும். அதில் ஃபுல்லாக போட்டுட்டு வரணும். ஒவ்வொரு சங்கிலியில் ஃபஸ்ட்டு 2 சங்கிலியில் ஒவ்வொரு நாட்டம், 3வது சங்கிலியில் 2, 24 மொத்தம். இப்போ அதுக்கு அடுத்த லைன் போட போகிறோம். அதுக்கு 2 சங்கிலி போட்டேன். அதே இடத்துல ஒரு ஏசி. அதுக்கு அடுத்ததில் 1. 3 சங்கிலியில் 3 ஏசி டிசி போடணும். அப்புறம் ஒரு இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ நம்ம 3வது வரோம். இப்போ 4வதில் ஒரு இன்க்ரீஸ். பார்த்திங்கன்னா 3 டிசி ஒரு இன்க்ரீஸ், திருப்பி 3 டிசி ஒரு இன்க்ரீஸ், இப்படி போட்டுட்டு வந்துடணும். இப்போ நான் 30 நாட்டு போட்டு முடிச்சிட்டேன் 3வது லைனு. அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இனிப்பு தையல் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நாட் போட்டு கட் பண்ணிக்கலாம். இது உள்ளார இது பண்ணிக்கணும். இது ஸ்டாண்டு மாதிரி. இப்போ டாலோட கை பண்ண போகிறோம். கைக்கு மேஜிக் ரிங்கில் 6 எஸ்சி பண்ணோம். 6 எஸ்சி போட்டு சுருக்கிட்டு திருப்பி அது மேலேயே 6 எஸ்சின்ட்டு நீளமாக ஒரு 7 லைன் போட்டிங்கன்னா கை வந்துடும். பார்த்திங்கன்னா 4. அது மாதிரி 2 செஞ்சுக்கணும். 2 கைக்கு 2 செஞ்சுக்கணும். கைக்கு நான் போட்டேன் 7 லைன் போட்டிருக்கிறேன். 6 எஸ்சி போட்டு மேஜிக் ரிங்கில் 6 எஸ்சி போட்டு டைட் பண்ணிவிட்டு அப்படியே மேலேயே போட்டுட்டு வந்தீங்கன்னா 7 லைன் போட்டிங்கன்னா கை ரெடி. இதை அப்படியே போட்டு நாட் போட்டு கட் பண்ணிக்கணும். 2 இப்போ பொட்டு வச்சுக்கணும் 2 கைக்கு. நான் 2 கையும் போட்டு முடிச்சிட்டேன். இதை வர வச்சிடலாம். இப்போ தலைமுடி போடணும். அதுக்கு நான் இந்த ப்ரௌன் கலர் எடுத்துருக்கிறேன். இதில் போட்டாக்க உங்களுக்கு சரியாக வீடியோவில் தெரியாது. அதனால் ஒரு லைட் கலரில் நான் முதல் இது மட்டும் போட்டு காட்டுறேன். மேஜிக் ரிங் போட்டு ஃபஸ்ட்டு 6 எஸ்சி போடணும். அடுத்து 6ல் 2 போட்டு 12 நாட் போட்டு வைக்கணும். டைம் இல்லைன்றதுனால நான் இப்போ போட்டிருக்கிறேன். நீங்கள் ஏற்கனவே பொம்மையோட தலைக்கு இந்த மாதிரி போட்டிருக்குறீங்க. அடுத்து இப்போ முடி இது 12 நாட்டு வந்த உடனே அதில் இப்போ 6 செயின் போடணும். 1 2 3 6. இப்போ 1 தள்ளிட்டு அடுத்ததில் ஒரு 1/2 HDC அரை கம்பம் போடணும். இது சின்னதாக இருக்கிற முடிக்கு. பார்த்திங்கன்னா டோட்டலாக 5 1/2 HD வரும்.
5 போட்டு முடித்தோடனே அடுத்தது அடுத்த சங்கிலியில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். பார்த்திங்கன்னா சின்ன முடி ரெடி ஆகிட்ருக்கும். நான் இது மாதிரி போட்டு வச்சுருக்கிற ப்ரௌன் கலரில் பாருங்க, சின்னது. இந்த சின்னது மாதிரியே நம்ம 4 முறை 4 சங்கிலியில் போடணும். நான் இப்போ டைம் இல்லாததுனால பெருசுக்கு போகிறேன். இப்போ அடுத்து இது மாதிரி நீங்கள் அடுத்ததுலேயும் திருப்பி 6 செயின் போட்டு திருப்பியும் 5 HDC போட்டுன்னு வந்து திருப்பி அடுத்ததில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி 4 முறை போடணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு பெரிய ஹேர் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். இப்போ பெரிய ஹேருக்கு வந்து 12 செயின் போடணும். 6, 7, 8, 9, 10, 11, 12 போட்டுட்டு ஒரு செயினை விட்டுட்டு அடுத்ததில் ஒரு HDC. இதே மாதிரி அடுத்த 11 சங்கிலிலையும் 11 HDC போட்டு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 11 நாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து அடுத்த சங்கிலியில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடணும். இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக முடிக்கணும். பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே முடித்து வச்சுருக்கிறேன், காட்டுறேன் பாருங்கள். 6 செயினில் 4, 12 செயினில் 8, மொத்தம் 12 வரணும். இது தலைமுடிக்கு கொஞ்சம் நீளமாக விட்டு தைக்கிறதுக்கோசரம் கொஞ்சம் நீளமாக விட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க உள்ளன. அடுத்து ஃப்ளவர் போடணும். ஃப்ளவருக்கு வந்து நான் ரெட் கலர் எடுத்துருக்கிறேன். பார்த்திங்கன்னா 6 செயின் போட்டிருக்கிறேன். இப்போ 1 தள்ளிட்டு அடுத்ததில் ஒரு ஏசி பண்ணணும். அடுத்ததில் 2 ஏசி பண்ணணும். அடுத்து 3 சங்கிலி இருக்கும். அதில் 3த்துலேயும் 3 ஏசி பண்ணணும். போட்டு முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் லாங்காக நூல் விட்டு கட் பண்ணிக்கணும். இதை ஊசியில் கோத்துக்கணும். இப்போ லீஃப் போட போகிறோம். லீஃபுக்கு வந்து 8 சங்கிலி போடணும். 2, 3, 5, 6, 7 போட்டோன்னே இதை ஃபஸ்ட்டில் கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடணும். நீங்கள் இந்த மாதிரியும் லீஃப் போடலாம், இல்லை நம்ம இது தலைமுடிக்கு போட்டுருவோம்ல அதே மாதிரி போடலாம். திருப்பி 7 போட்டு நம்ம ஃபஸ்ட்டில் கொண்டு வந்தோமே அதே சங்கிலியிலே கொடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும்.
பார்த்திங்கன்னா 2 ஆச்சு. இப்போ திருப்பி இன்னும் 2 போடணும். திருப்பி 7 சங்கிலி போடணும். இப்போ நம்ம 4 லீஃப் போட்டு முடிச்சுட்டு இதை கட் பண்ண போகிறேன். பின்னாடி திருப்பி நாட் போட்டுக்கணும். ஒன்று மட்டும் கட் பண்ணிடணும். ஒன்று அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து ரவுண்டாக சுற்றி இந்த ஊசியில் கோத்து அப்படியே இதில் ரோஸ் மாதிரி தைச்சிக்கணும். தைச்சிட்டு இதை இந்த லீஃபில் இப்படி நேராக வச்சு இந்த லீஃபில் வச்சு ஒரு 2-3 இடத்துல தையல் போட்டு தைக்கணும். கம் வச்சு கூட ஒட்டிக்கலாம். ஆனால் இப்படி தைக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி வச்சு தைச்சிட்டு பின்னாடி இதை எடுத்து இதோட நாட் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். இது போல் மொத்தம் 7 ரோஸ் செய்யணும். ரெண்டுத்தையும் கட் பண்ணிடணும். பார்த்திங்கன்னா ஒன்று ரெடி ஆயிடுச்சு. இதே போல் 7 இதோடு சேர்த்து 7 செஞ்சிடணும். இப்போ நம்ம செஞ்சுருக்கிற டாலுக்கு தலைக்கு 6, இங்கே வைக்கிறதுக்கு 1, மொத்தம் 7. இப்போ என்ன பண்ணணுன்னாக்க, இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற தலைமுடியை இதில் எந்த சைடு முகத்தை முன்பக்கம் வைக்கிறோன்றதை பார்த்துக்கணும். இந்த தையல் பின்னாடி வர மாதிரி வச்சுக்கின்னு இது முன்னே வர மாதிரி வச்சுட்டு இதை இந்த ரவுண்டை ஃபஸ்ட்டு இதோட ரவுண்டில் இப்படி வச்சிடணும். வச்சுட்டு முன்பக்கம் இந்த சின்னது 4 வர மாதிரி முதல்ல வச்சு சரி பண்ணிக்கணும். பார்த்துட்டு குண்டூசி எடுத்து எல்லாத்தையும் குத்தணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் தலைமுடியை சும்மா வச்சு குண்டூசி மட்டும் குத்திருக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்குது அப்படி பொசிஷன்னாக்க இதை எடுத்துட்டு கொஞ்சோண்டு கம்மு தடவிட்டு திருப்பி இதை ஒட்டிடணும். ஒட்டிட்டு உடனே குண்டூசியை எடுக்கக்கூடாது. திருப்பி அதே இடத்துல குண்டூசியை குத்தி வைக்கணும். ஏன்னா கொஞ்சம் நேரம் ஒட்டுறதுக்கு லேட் ஆகும். அப்புறமேட்டு இது முடிஞ்ச பிறகு இந்த ரோஸ் எடுத்து அதே மாதிரி வச்சு பார்க்கணும் எத்தனை ரோஸ் வருது. இங்கே தலை ஃபுல்லாக இது சென்டர்லேயும் இதை சுற்றி ஒரு 5 இல்லைன்னா 6 வச்சு தைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மேஜிக் ரிங்கில் 12 டிசி போடணும். 12 டிசி போட்டதில் இப்போ திருப்பி ஒவ்வொன்றுத்துலேயும் 2 டிசி போட்டு 24 டிசியாக எடுத்துகிட்டு வரணும். இப்போ 24 நாட்டு போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடணும். இந்த சங்கிலியில் ஏதாவது ஒரு இதில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு இது மட்டும் எடுத்து அதில் நாட்டு போடணும். 5 சங்கிலி போட்டு அடுத்தது இதில் ஃப்ரண்ட் லூப்பில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், திருப்பி 5 சங்கிலி போடணும். போட்டு அடுத்ததில் ஃப்ரண்ட்டில் ஸ்லிப் ஸ்டிச். இப்போ திருப்பி 4 சங்கிலி போட்டு இதை திருப்பிட்டு இந்த சங்கிலியோட பேக் பார்ட்
அதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். பார்த்திங்கன்னா நம்ம கடைசிக்கு வந்துட்டோம். இப்போ இங்கே கட் பண்ணிவிட்டு நாட் போட்டுடலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நாட் போட்டுடணும். இது மொத்தம் 14, இந்த கேப் வந்து 10. பார்த்திங்கன்னா ஒரு கண் வச்சுட்டோம். அடுத்த கண்ணுக்கு இந்த பக்கம் எடுத்துட்டோம்னா எல்லாத்தையும் வச்சு தைச்சி முடிச்சிட்டேன். முடிச்சிட்ட பிறகு இந்த குண்டூசிங்களை ஒவ்வொன்றா கழட்டிடணும். இப்போ பார்த்திங்கன்னா இது டால் மாதிரி இருக்கும். இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம்னா இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளவர் வாஷ் மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ளவர் வாஷ் வேணும்னாக்க டாலாக மாற்றிக்கணும்.